முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முதலில் ஈமான் கொண்டவர் அவரின் அன்பான மனைவி என்பதை தெரியுமா? பரிசுத்தமான மக்கா நகரத்தில் மிகவும் கருணையுள்ள மற்றும் மரியாதைக்குரிய ஒரு பெண் வாழ்ந்து வந்தார். ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரதியல்லாஹு அன்ஹா. அவர் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் விசுவாசமும் கொண்ட மனைவியாக இருந்தார். ஒரு இரவு அல்லாஹ் முதல் வகியை வெளிப்பாடு மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அருளினார். அந்த நிகழ்வுக்கு பிறகு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையுடனும் நடுங்கிய நிலையிலும் வீட்டிற்கு திரும்பினார். அப்போது ஹஸ்ரத் கதீஜா ரதி அவர்களை அன்புடன் ஒரு போர்வையில் மூடி ஆறுதல் கூறினார். அவர் உடனே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற முதல் மனிதராக ஆனார். கடினமான காலங்களில் அவர் தனது அன்பாலும் செல்வத்தாலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு ஆதரவாக இருந்தார். பலர் விலகிச் சென்ற நேரங்களிலும் அவர் எப்போதும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கத்தில் உறுதியாக நின்றார். ரமலான் மாதத்தின் 10ஆம் நாளில் ஹஸ்ரத் கதீஜா ரதி அவர்கள் தமது இறைவனிடம் திரும்பிச் சென்றார்கள். அதனால் அந்த ஆண்டு வரலாற்றில் இயர் ஆஃப் சாரோ, அதாவது ஆம் அல் ஹுசுன், துக்கத்தின் ஆண்டு என அழைக்கப்பட்டது.